இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், ட்ரம்ஸ்டிக் சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 தக்காளி, அடுத்தது வந்து 4 பெரிய வெங்காயம், 2 லெமனு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து 3 பிரிஞ்சலை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, சின்ன பட்டை, அடுத்தது ஒரு தாமரை, அடுத்தது வந்து நான் வந்து 3 கிளாஸ் போட போகிறேன் அரிசி. 1 கிளாஸுக்கு மேனிக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கார்னிஷுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டேன், கட் பண்ணி மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, உப்பு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன், அப்புறம் வினிகர், இதை போட்டு மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும், பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதேமாதிரி அரிசியை வந்து கழுவி தான் ஊற வைக்கணும். இதுவும் 1/2 மணி நேரம். இது ரெண்டையும் ஒரே சேம் டைமுக்கு கழுவி ஊற வச்சுட்டு அப்புறம் பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து எப்போயுமே வந்து பூண்டு வந்து 2 கைப்பிடி அளவுக்கும் இஞ்சி வந்து 1 கைப்பிடி அளவுக்கும் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். அடுத்தது வந்து அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தயிர் வந்து இந்த கரண்டியில் 3 ஸ்கூப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். வினிகர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஊற்றணும். உப்பு வந்து ஊறும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஊற வைக்கணும். 1/2 ஸ்பூன். ஏற்கனவே வந்து சிக்கனை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இதை வந்து மேரினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். அப்படின்னா தான் உள் கூடி அந்த இது வந்து இதாகும். ஊற வச்சுட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு. இதை ஊறட்டும். இப்போ பிரியாணியை ஆரம்பிக்கலாம். நான் எப்பயுமே வந்து சிக்கன் பிரியாணியை தம் பிரியாணி மாதிரி தான் செய்வேன். ஓப்பனில் தான் செய்வேன். ஆக்சுவலாக அடிக்கடமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எண்ணெய் காயணும். காயுது. நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே புதினா தான் போடுவேன். புதினா 1 கைப்பிடி கழுவி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா போடணும். புதினாவோட கலர் வந்து ஃபஸ்ட்டு மாறணும். அந்த கலர் சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கடுத்து எந்த பொருளையும் போடக்கூடாது. ஏன்னா அதோடய வாசம் வந்து கடைசி வரைக்கும் அது இருக்கும். அதனால் இப்போ வந்து பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணிக்கணும். புதினா கலர் சேஞ்ச் ஆகலை.
லீஃபோட அந்த க்ரீன் கலர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறும். அப்போ தான் மற்ற எல்லா பொருளையும் போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த பச்சை மிளகா, இந்த தாளிக்க வேண்டிய இந்த கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை எல்லாத்தையும் போடணும். போட்டு ஒரு தடவை இது பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் 4 வெங்காயத்தை. கட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வந்து வதங்கணும். அதுக்கு வந்து அரை உப்பு போட்டுடலாம். அப்படின்னா தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயத்தை வதக்கிட்டுருக்கேன். ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். எப்பயுமே வெங்காயம் வதங்கிடுச்சுனாலே நல்லாயிருக்கும். ஏன்னா வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது தட்டுப்படவே கூடாது. நான் அதே சமயத்தில் முட்டை வேக வச்சுருக்கேன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக. ஸோ 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 3 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம தக்காளி எடுத்துருக்கோங்க. 3 கிளாஸுக்கு நான் வந்து நல்ல பெரிய தக்காளியாக ஒன்றும், இன்னொரு தக்காளி சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். இந்த 2 தக்காளியும் நான் எப்போயுமே அரைச்சி தான் போடுவேன். அதாவது ரொம்ப கூலாக அரைக்கிறேன்னா ஓரளவுக்கு அரைச்சிட்டு போட்டால் சீக்கிரம் வேகவும் செய்யும். அதுவும் வாயில் வந்து தட்டுப்படாது, நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வந்து இந்த தக்காளியை வந்து அரைச்சியில் ஊற்றிக்கலாம். அது வேகட்டும். வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த ஊறின சிக்கனை இதோட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக சில பேர் வந்து இந்த மாதிரி ஊற வைக்காமல் போடுவாங்க. ஊற வைக்காமல் போடலாம். ஆனால் ஊற வச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சிக்கனை சாப்பிடும்போது அதில் வந்து அந்த ஃப்ளேவர் ஒட்டியிருக்கும். இந்த சமயத்தில் லெமன் வந்து அந்த 2 லெமன் சொன்னாங்க, அதையும் ஊற்றிடணும். அதுக்கடுத்து தயிர் வந்து 3 ஸ்கூப் சொன்னேன், அதையும் போட்டுடணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது பண்ணணும். கிளறி விட்டாச்சு. சிக்கன் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இந்த சமயத்தில் மிளகாப்பொடி டேஸ்ட்டோ இல்லை கார டேஸ்ட்டோ எதுனாலும் பார்த்துக்கிறணும். வேணும்னா இந்த சமயத்தில் போட்டுக்கலாம். உப்பு மட்டும் 1/2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போது போட்டு 1/2 ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். போட்டுட்டு நான் எப்போயுமே தண்ணியை வந்து ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடுவேன். எப்போயுமே சிக்கன் பிரியாணிக்கு நான் எப்போயுமே பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதில் 3 டம்ளர் எடுத்தேன்னு சொன்னேன். இந்த 3 டம்ளர், 1 டம்ளரோட அளவு வந்து 250 கிராமு. நான் வந்து இந்த டம்ளரும் இந்த கிளாஸும் இதோட இன்னொரு 1 மடங்கு தான் இது. ஸோ அதனால் இதுக்குள்ள வந்து ஆக்சுவலாக நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு 2 கிளாஸ் மேனிக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது ஓப்பனில் வைக்கிறோம். அதனால் வந்து பாஸ்மதியாக இருந்தால் கூட இல்லை வந்து 1 கிளாஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுறேன். ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். சிக்கன் வந்து இந்த தண்ணியில் வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச அடுத்த செகண்ட் வந்து அரிசியை போட்டு வைக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. அரிசியை வந்து போட்டுடலாம். அரிசியை போட்டாச்சு. சமயத்தில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இன்னும் உப்பு கம்மியாக இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு இப்போ போட்டுக்கணும். 1 ஸ்பூன் போடுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. கொதிக்கட்டும். இந்த தண்ணி வந்து வத்தின உடனே நம்ம வந்து நான் வந்து எப்பயுமே தம் பண்ணுறதுன்னா வந்து தோசைக்கல்ல கீழே வச்சு சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுவேன். இப்போ இது கொதித்து இந்த தண்ணியெல்லாம் வந்து காலியாகும் போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த தோசைக்கல்லை கீழே வச்சு தம் போட்டுடலாம். இதுதான் என்னோட முறை. இந்த முறையில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், தண்ணி வந்து வத்திடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தம் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஹையில் வைப்போம். தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிடலாம் மீடியமுக்கு. சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு தடவை கிளறிட்டு பாருங்கள். கொத்தமல்லியை போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகட்டும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், உதிரியாக இருக்குது பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி எல்லாமே நம்ம போட்டோம். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது.